அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நம்ம கை போட முடியாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நியாயம் தீர்க்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னையா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வேதம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குறித்து என்ன சொல்லுகிறது? இதெல்லாம் சரியா? நம்ம இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வசனத்தை வியாக்கியானம் செய்துவிட்டு நாம யாரை திருப்திப்படுத்துறோம் அல்லது யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என் கேள்வியா இருக்கிறது. வேதம் உண்மையிலே இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசியில என்ன சாதிக்க விரும்புறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் கேவலமானவனா இருந்தாலும் அவரை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. இரண்டாவது, அவரை பார்த்துட்டு நீ எவ்வளவு கேவலமா செய்தாலும் அதை பத்தி கவலைப்படாத, உனக்கு என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்கு. வாட் இஸ் திஸ்? இதுதான் பைபிள் போதிக்குதா? இதற்காக ஒரு உதாரணத்தை அடிக்கடி எல்லோரும் எடுத்து வைப்பதுண்டு. என்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது பாருங்க, என்னதான் சவுல் கேவலமா மோசமா தப்பு பண்ணாலும் அந்த சவுல் மீது தாவீது என்ன பண்ணல? கை போடல. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரை டச் பண்ணோம்னா அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சோன்னு தெரியும். எத்தனை நாளா இந்த பிரசங்கத்தை நம்ம பிரசங்கம் பண்றது? உண்மையிலே வேதம் இதை பற்றி பேசுதா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். என்றைக்காவது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நீ கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை ஒரு சாக்கா பிரசங்கம் பண்றோமே, அப்ப அபிஷேகம் பண்ணப்படாதவன் மீது கை போட்டுக்கலாமா? அவனுக்கு அபிஷேகம் இல்லைங்க, எதுவுமே இல்லை. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது தாவீது கை போடவில்லை, அதனால அபிஷேகம் பண்ணப்படாதவன் மீது நம்ம கை போடலாம் அப்படின்னு எங்கேயாவது வேதம் சொல்லுதா? இல்ல. என்ன மாதிரியான உபதேசத்தை நாம உபதேசித்துக் கொண்டிருக்கிறோம்? ஐயா, வேதம் நமக்கு ஒரு சத்தியத்தை தெரியப்படுத்துகிறது. ஒரு கண்ணத்துல உன்னை அரைஞ்சான்னா மறு கண்ணத்தை காண்பிக்கிறது. தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. உன்னை சபிக்கிறவர்களை நீ என்ன செய்? ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்று சபியாதிருங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இந்த அளவுக்கு சொல்லுகிறது. நான் இப்ப அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால நான் கை போட மாட்டேனா? இல்ல, அவர் தேவனுக்கு விரோதமானவராக இருந்தா கூட நான் அவர் மேல கை போடக்கூடாது. அதுதானே சத்தியம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அபிஷேகத்தை நம்ம கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கெடுதி பண்ணுவான், ஆனாலும் அவனுக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் பாதுகாப்பார், அப்படி செய்வார் இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்தையும் குட்டிச்சவரா மாத்தி இன்னைக்கு போதகர்கள் எல்லாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சிலர், எனக்கு அபிஷேகம் இருக்கு, அதை மட்டும் நீ பாரு, வேற எதையும் பார்க்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தப்பு தான் பண்ணுவேன். என் மனைவியை நான் அடிப்பேன், நான் வேற ஒரு தொடர்புல கூட இருப்பேன், வேற திருமணம் பண்ணுவேன், சபையில பணத்தை வைத்து ஏமாற்றுவேன். ஆனால் நீ எதை பார்க்கணும்? இதை எதையும் பார்க்க கூடாது, அபிஷேகத்தை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? என்ன ஒரு துணிகரமான பிரசங்கம்! கடைசியில இயேசு கிறிஸ்து கிட்ட போய் அவங்க அதான் சொன்னாங்க. இவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட கூட்டத்தார்னா, மத்திய 7ஆம் அதிகாரத்துல கடைசி நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, 22வது வசனத்திலையும் இதே ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துட்டே போய் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே எங்க அபிஷேகத்தை பாருங்க, எங்க நடக்கையை பார்க்காதீங்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அவங்க வாழ்க்கையில நன்மை இல்ல, கேரக்டர் இல்ல, எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா இவங்க போய் தேவன்கிட்ட என்ன சொல்றாங்க பாருங்க. இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் மாதிரி, எங்க அபிஷேகத்தை பாருங்க ஆண்டவரே, நாங்க எப்படி தீர்க்கதரிசனம் சொன்னோம்னு பாருங்க, எப்படி நாங்க பிசாசுகளை துரத்தினோம்னு பாருங்க, எங்க அபிஷேகத்தை பார்க்காம வேற எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க அப்படித்தான் தப்பு பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள், நான் அபிஷேகத்தை பார்க்கல, உங்க நடக்கையை பார்க்கிறேங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சவுலுடைய அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், சவுலுடைய முடிவு அக்கிரம செய்கையை தேவன் பார்த்தார். சவுலுக்கு சப்போர்ட் பண்ண யோனத்தானும் சேர்த்து அங்க என்ன சொல்றது, ஒரு மோசமான நிலைமையில செத்து போனாங்க, புற மதஸ்தர்களுடைய கையில செத்து போனாங்க. என்ன சொல்ல வரீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல தாவீது கை போடவில்லை, யார் மேலையுமே கை போடக்கூடாது. தாவீது ஆனால் தவறை சுட்டி காண்பித்தார். சவுலே, நீங்கள் செய்வது தவறு, ஒரு தெல்லுப்பூச்சி மாதிரி இருக்கிற என்ன போய் நீங்க துரத்திட்டு வரலாமா? நீங்க செய்வது தவறு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நீங்க என்ன போய் துரத்திட்டு வர்றீங்க? பல இடங்களில் புரிய வைக்க முயற்சி செய்தார். யோனத்தான் தன் தகப்பனுடைய தவறை மாத்திரம் சுட்டி காண்பித்து ஸ்ட்ராங்கா நின்று இருந்தா, ஒருவேளை சவுல் மாறி இருக்கிறாரோ மாறலையோ தெரியல. கடைசி வரைக்கும் யோனத்தான் கூடயே இருந்தாரு. புற மதஸ்தர்களுடைய கரங்களினாலே கேவலமாய் செத்து போனார்கள் 2 பேரும். எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை! தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் தாவீதினுடைய அபிஷேகத்தை நீ பார்க்காதே, அவனுடைய அக்கிரமத்தை நீ பார் என்று சொல்லி அங்கு நாத்தான் வேலை தேவன் அனுப்பிவிட்டார். அங்க போய் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்னை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லல. அக்கிரம செய்கை உள்ள உன்னுடைய நடக்கையை நான் சுட்டி காண்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு சுட்டி காண்பிச்சாரா இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன போதிக்க வர்றோம்? ஊழியர்களுக்கு துணிகரத்தை உண்டு பண்ணுகிறோமா? எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, அதனால நான் என்ன கெடுதி பண்ணாலும் சரி, விசுவாசிகளே அதை தட்டி கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்றோமா? எனக்கு அன்பானவர்களே, யாரும் நம்ம காயப்படுத்த சொல்லல, அடிக்க சொல்லல, அவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செயல்படுத்த சொல்லவில்லை. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவே இருந்தாலும் கூட அவர் வேத வார்த்தைக்கு மீறி நடந்தால், அன்பான சகோதரனே, இப்படி வேதத்தில் சொல்லப்படவில்லையே, நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீர்கள் என்று கேட்கறதுல என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். இப்படி கேட்டா உடனே அந்த அபிஷேகம் என்னை அடித்து விடுமா? இதுவா வேதம் நமக்கு கற்றுத் தருகிற சத்தியம்? உண்மையிலே அபிஷேகம் வேறு, நடக்கை வேறு என்று சத்தியத்தையே இவர்கள் குழப்பி வச்சிருக்காங்க. அபிஷேகத்தை கேவலப்படுத்தி இருக்காங்க. இவங்க என்ன 38வது வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். சரி, என்ன நடந்துச்சு? அபிஷேகம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு? தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். வெறுமனே அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார்னு போடல, பிசாசை துரத்தினார்னு போடல, நன்மை செய்கிறவராய் இருந்தார். யாரால் நன்மை செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, அவனுக்கு அபிஷேகம் இருக்கு, அதனால அவன் என்ன வேணாலும் கெடுதி பண்ணுவான் அப்படின்ற போதனையை தயவு செய்து விட்டு விடுங்க. இந்த போதனையினால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நபருக்கும் நீங்கள் துணிகரத்தை தான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசிகளுக்கு மறைமுகமாக வேண்டும் என்றே
அந்த தவறுள்ள நபரை நீ அங்கீகரி என்று சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிறீங்க. அந்த நபருக்கு அபிஷேகம் இருக்கு, அதனால அவன் எவ்வளவு கேவலமானவனா இருந்தாலும் அவர் பின்னாடிதான் நீங்க போகணும் என்று மறைமுகமாக சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் அக்கிரம செய்கைக்காரனை என்னை விட்டு போ என்று தேவன் சொல்ல முடியும், அக்கிரமத்தை சுட்டி காண்பிக்க முடியும், தேவன் அவர்களை அங்கீகரிக்காமல் இருக்க முடியும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட அவர் அந்த அளவுக்கு உண்மையான நபராக, தாழ்மை உள்ளவராக இருந்தார், பெருமை இல்லாதவராக இருந்தார். அதனால சவுலையும் இந்த மாதிரி கேரக்டரையும் நீங்க ஒப்பிடவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து இது போன்ற போதகங்கள் அநேக இடரலை உண்டு பண்ணும், பாவம் செய்வதற்கான துணிகரத்தை உண்டு பண்ணும், அபிஷேகத்தினுடைய நோக்கத்தையும் அபிஷேகத்தினுடைய தகுதியையும் இது குறைத்து போடும். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நம்ம பல உதாரணங்களை எடுத்து அபிஷேகத்திற்கு சிம்சோனையும் அதையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் இருப்பது புதிய உடன்படிக்கையின் காலத்தில், மறந்துவிட வேண்டாம். இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் ஆவியின் நிறைவாகட்டும், அபிஷேகமாகட்டும், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நற்குணங்களாக முதலாவது வெளிப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் என்ன இதனால பிரயோஜனம் நான் கேட்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து சிந்திங்க. துணிவகரமான இந்த மாதிரி பிரசங்கத்தின் மூலமா அநேகரை விழத்தள்ளி விட வேண்டாம். எச்சரிக்கையா நம்ம இருப்போம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.